நேற்று கடவுள் என் முன் தோன்றினார். நான் கடவுளிடம் என் தீய பழக்கங்களை அகற்றும்படி கேட்டேன். கடவுள் முடியாது என்று சொன்னார். அவற்றை என்னால் அகற்ற முடியாது. நீயாக அவற்றை கைவிடும் குணத்தை நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்து விட்டேன். நான் கடவுளிடம் எனக்கு பொறுமை கொடுக்குமாறு கேட்டேன். கடவுள் முடியாது என்று சொன்னார். பொறுமை என்பது துன்பங்களின் துணைப்பொருள். அதை கொடுக்க முடியாது. நீயாக சம்பாதிக்க வேண்டும். நான் கடவுளிடம் சந்தோஷம் கேட்டேன். கடவுள் முடியாது என்று சொன்னார். நான் உனக்கு என் முழு ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறேன். அதிலிருந்து சந்தோஷத்தை எடுப்பது உன் வேலை. நான் கடவுளிடம் என்னை வலிகளில் இருந்து விடுவிக்குமாறு கேட்டேன். கடவுள் முடியாது என்று சொன்னார். வலிதான் உன்னை உலக மயக்கங்களிலிருந்து விலகச் செய்து என்னுடன் நெருக்கமாக கொண்டு வந்து சேர்க்கும். நான் கடவுளிடம் என் ஆன்மாவை வளர்க்க உதவுமாறு கேட்டேன். கடவுள் முடியாது என்று சொன்னார். உன் ஆன்மாவை நீதான் விதை போட்டு வளர்க்க வேண்டும். ஆனால் நீ நல்ல விதை போட்டால் நான் தண்ணீர் விட்டு பராமரிப்பேன். நான் கடவுளிடம் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எனக்கு வேண்டும் என்றேன். கடவுள் முடியாது என்று சொன்னார். உனக்கு உயிர் கொடுத்து விட்டேன். நீ முயற்சி செய்தால் எதையும் அனுபவிக்கலாம். நான் கடவுளிடம் நீங்கள் என்னை நேசிப்பதைப் போலவே நான் எல்லா உயிர்களையும் நேசிக்கும் குணத்தை கொடுங்கள் என்றேன். கடவுள் நீ இறுதியாக வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாய் என்றார்.